Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா ஒரு half an hourல எப்படி நம்ம பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இட்லி நைட்டுக்கு வந்து இட்லி அப்புறம் பாசிப்பருப்பு போட்ட சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி வைக்க போறோம். ஒரு half an hourக்குள்ள எல்லாமே நீட்டா பண்ணி முடிக்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் வச்சிட்டு அந்த சாம்பாருக்கு பருப்பு வேகுற டைம்ல நம்ம இட்லி ஊத்தி வெச்சுக்கலாம். பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். ஒரு கையளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பு. அதனால் டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து துவரம் பருப்பு சேர்க்கணும். துவரம் பருப்பு அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் மாறிடும். அதனால் கம்மியாக இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர் அல்லது அதுக்கு கம்மியாகவே நமக்கு துவரம் பருப்பும் நமக்கு போதும். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, பருப்பு மூழ்கிற அளவுக்கு. இது கூட கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக வெந்தயம் அதிகமாக போட்டால் வந்து கசந்துரும். அதனால் கொஞ்சம் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் நம்ம இந்த சாம்பார் வைக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ப்ளெயினாக கூட நம்ம இந்த சாம்பாரை நம்ம செய்யலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போது சிம்மில் வச்சுருக்கிறேன் அடுப்பை. இது நமக்கு கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வந்து நம்ம குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைய போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப கடைய மாட்டோம், 1-2மா கடையணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், பச்சை மிளகா இது மட்டும் போட்டால் போதும். பாசிப்பருப்பு சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நான் கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், கத்தரிக்காய், தக்காளி, பீன்ஸு, அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அப்படி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. நம்ம பழக நமக்கு வந்து ஸ்பீட் வந்துடும். இப்போ இது மாதிரி நம்ம அடுப்பில் அங்கே வச்சுட்டு இங்கே நம்ம கட் பண்ணும்போது அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணணுங்கிறதுலே நம்ம வந்து ஸ்பீடாக கட் பண்ணிடுவோம். அதனால் நமக்கு ஸ்பீட் வந்துடும். போக போக நம்ம நல்லா சூப்பராக ஸ்பீடாகவே நம்ம பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வேலை முடியும். இல்லைன்னா கிச்சன்லேயே நம்ம ரொம்ப நேரம் இருந்த மாதிரியே இருக்கும். இப்போ நான் கத்திரிக்காயெலாம் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அல்லது கருத்துரும். சைஸ் வந்து நம்ம மொத்தமாக போட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் எப்படின்னாலும் சைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்லாம் உடனே பக்கத்தில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி தூக்கி டஸ்ட்பினில் நம்ம கொட்டிட வேண்டியதான். அல்லது எல்லா இடமும் சிந்திகிட்ருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இது கூட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். புளிலாம் இந்த சாம்பாருக்கு ஊற்ற வேண்டாம். இது வந்து டிஃபன் சாம்பார் தான். மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி நம்ம மாங்காய் சேர்த்தோன்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கிடாதீங்க. குக்கரில் வேக வச்சு திருப்பி வந்து நம்ம குக் பண்ணுவோம். திருப்பி தண்ணிலாம் ஊற்றி அதுக்கடுத்து தான் நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்ப்போம். அதனால் நம்ம மாங்காய் வச்சோன்னா இப்போ குக்கரோட எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் நம்ம பருப்பெல்லாம் கடைஞ்சிட்டு திருப்பி நம்ம வேக வைக்கும்போது நம்ம மாங்காய் சேர்த்துக்கிடணும். மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது கூட இன்னும் பூண்டும் சின்ன வெங்காயமும் நமக்கு தேவைப்படும். ஆல்ரெடி நான் உரித்து வச்ச பூண்டும் சின்ன வெங்காயமும் எனக்கு இருக்குது. அதனால் நான் அதையே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தண்ணியும் நல்லா பருப்பு தண்ணியும் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இது கூட நம்ம இப்போ சேர்த்துற வேண்டியதான் எல்லா வெஜிடபிள்ஸும். பூண்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டுக்கலாம் இதோடே. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு
நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வைக்கணும். நமக்கு வந்து பருப்பு குலைவாக வேகணும். அதுக்காக அதனால் 4 விசில் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் விசில் வரட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றி வச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நான் காலையில் தான் ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா புளிச்சிட்டு இப்போது இட்லி குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவெல்லாம் ஊற்றி ஒன்று போல் எல்லாமே வைக்காமல் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அந்த சூடாகிற டைமில் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும். அப்போ உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி இட்லி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நல்லா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிட்டு விசில் போட்டுட்டேன். இங்கே வந்து நம்ம இட்லிக்கும் குக்கரை வச்சாச்சு. தண்ணி வந்து சூடாகட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா கலக்கி தான் ஊற்றணும். மேலே வந்து உளுந்த மாவு தான் வந்திருக்கும், கீழே வந்து அரிசி மாவு தங்கியிருக்கும். அதனால் நல்லா கலக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா எனக்கு ஆயில் சேர்க்காம நல்லா தான் வரும். அதனால் சும்மா தண்ணியில் மட்டும் லைட்டாக அலசியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவெல்லாம் உள்ள எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தட்டுக்கு அடுத்த தட்டுலாம் ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஏன்னா அது கொஞ்சம் பொங்கி வரும்போது மேலே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஊற்றுற டைமில் அங்கே வந்து நமக்கு தண்ணியும் நல்லா சூடாயிட்டு உள்ளே வச்சிடலாம். இனி க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சோன்னா அந்த மாவு கரைஞ்ச மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து விசில்லாம் சாம்பாருக்கு வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பாருக்கு வந்து கடைஞ்சி ரெடி பண்ணலாம். அது ப்ரெஷர் அடங்கட்டும். அந்த ப்ரெஷர் அடங்குற டைமில் வந்து நம்ம தேங்காய் சட்னி கடன்னு வச்சிடலாம். தேங்காய் சட்னி வந்து டக்குன்னு நம்ம வச்சிடலாம். அதுக்கு நான் 2 சில அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் இதில் போட்டுக்கலாம். சாம்பாரும் தேங்காய் சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமோ தேங்காய் சட்னி வந்து கொஞ்சமாக தான் எடுத்துப்போம். அதனால் நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடயே பொரிக்கடலை வந்து 1 ஸ்பூன் போடணும். பொரிக்கடலை இல்லாமல் இது மட்டும் பச்சை மிளகாய் தேங்காய் மட்டும் அரைச்சி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து உப்பு போட்டுட்டு நம்ம தாளிக்க மட்டும் தான் செய்யணும். நம்ம சாம்பாருக்கு தாளிக்கும் போது சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பருப்புலாம் நம்ம சூப்பராக வெந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கடையணும். ரொம்ப எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மையாகிற அளவுக்கு கடையலாம் வேண்டாம். 1 2மா தெரிகிற அளவுக்கு நம்ம கடையணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி கடைஞ்சிக்கோங்க. ஆனால் நமக்கு வெஜிடபிள்ஸும் 1 2மா தெரிய தான் செய்யும், ஃபுல்லாக மசிஞ்சிடாது. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் இதிலே ஊற்றிடணும். கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றிக்கிடலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு மறந்துட்டேன். நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னே பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டால் தான் அது ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துருக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக நமக்கு இட்லியும் வெந்துச்சு. உடனே நம்ம குக்கரில் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுனா தான் இட்லி எடுக்க வரும். அதனால் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தது சாம்பார் பொடி. இப்போ நார்மலாக இந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு துவரம்பருப்பு போட்ட சாம்பாருக்கு நம்ம போடுற பொடியோட கொஞ்சமாக கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த பாசிப்பருப்போட ஃப்ளேவர் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். சாம்பார் பொடி போட்டுட்டு 2 3 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கை அளவுக்கு நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கமகமன்னு வாசனையாக நமக்கு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனி தாளிக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2க்கு சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம், சட்னிக்கும் சாம்பாருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் தான் தாளிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு இந்த எண்ணெயும் பாத்திரமும் காய்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் தாளிக்க போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ளேவருக்காக
வரமிளகா 2 லைட்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஒருவேளை சில பேர் ஆனியன் சேர்க்க மாட்டாங்க தாளிக்கிறதுக்கு, அப்போனா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வத்தலும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடயே. இப்போ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து குக் பண்ணாமல் இது மாதிரி ஒன்று வெந்துட்டுருக்கும் போதே அடுத்ததுக்கு தேவையானதை அப்பப்போ நம்ம எடுத்து பண்ணினோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதுலேருந்து நம்ம சட்னிக்கு வந்து தாளிப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சாம்பாரோடு சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டு. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா போடலை. சட்னிக்கும் உப்பு போட்டுட்டேன். அதுக்கு இடையில் வந்து நமக்கு இட்லியும் எடுக்கிற பருவத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் ஓரளவு ஆறி கரெக்டாகிட்டு நமக்கு சுட இட்லி நல்லா சூப்பரான வாசனையான நல்லா சிறுபருப்பு போட்டு இட்லிக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டு, தேங்காய் சட்னியும் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் தான் ஆகும், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.